ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு நடக்கிற குட்டி செடிகள் இது தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு மொட்டை மாடிலேருந்து பார்த்தா ஒரு மலை தெரியும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் அந்த மலை. அந்த மரங்கள்லாம் மறைச்சிக்கிறனால சரியாக காமிக்க முடியல. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சாப்பாடு வடிச்சாச்சுங்க. குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு வச்சுருக்குங்க. நல்லா ஆட்டி கறி குழம்பு வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கறி குழம்பு இருந்தாலும் ஏதோ சாப்பிட்ணுன்னு ஆசையாகவே இருந்துச்சு. அதனால் தக்காளி பர்த்தா செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தக்காளியை வந்து 2 கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா ஆற விட்டுடணும், அதை தோல் எடுக்கணும். தக்காளி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வறுத்த வெங்காயத்தையும் மாற்றி வச்சுட்டு அதில் வந்து 2 பச்சை மிளகா, 3 காஷ்மீர் மிளகா போடுறேன். குழந்தைகளும் சாப்பிட்றனால காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே கருவேப்பிலையும் போட்டுட்டு அதே வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, 10-15 பல் பூண்டு அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி, லைட்டாக உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகா, பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா கையால் மசிச்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டையும் வரமிளகாயும் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். என் வீட்டுக்காரர் சொன்னாங்க, தம்பி வந்து கறி குழம்பு சாப்பிட மாட்டான்ட்டு, அவனுக்காக இது செஞ்சு கொடுக்க சொன்னாங்க. உண்மையாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இன்னும் கூட நல்லா மசிச்சுக்கலாம். எனக்கு இப்படி வேணுங்கிறதுக்காக இப்படி தான் நான் செஞ்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அப்படியே அந்த தொக்கை வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். பாய்.